யாரு? ராஜி. ராஜின்னா சூர்யாவோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா எப்படி? ஸ்கூல்ல கூட படிக்கிற. வாய மூடு, நான் உன்னையவா கேட்டேன். ஏம்மா இப்ப டைம் என்ன? ராத்திரி 10:30 மணிக்கு ஒரு பையனை தேடி வீட்டுக்கு வரியே, நீ என்ன நைட் ஃப்ரெண்டா? சூர்யா சொன்னது கரெக்டா? இந்த ஆள் சரியான லூசு. ஏமா எதுக்கு வந்த? சூர்யா ரொம்ப நாளா ஸ்கூலுக்கே வரல. சொல்லு. நாளைக்கு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணோம், அதான் நானே எழுதி எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு? உனக்குதான். இதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். That is my number. நீ எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம், நானும் எப்ப வேணாலும் உனக்கு கால் பண்ணுவேன். வேற பொண்ணுங்க நம்பர் இதுல வந்துச்சு, ராஸ்கல் கொன்னுடுவேன். இங்க எதுக்கு வந்த? நீ ஸ்கூலுக்கு வரல? ஐயோ, எங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டியா? ஆமா, நீ சொன்னது கரெக்ட் சூர்யா. உங்க அப்பா சரியான லூசு. பாத்துட்டேன்டி. ஏமா உங்க அப்பா ரொம்ப மூலக்காரன் தான். ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு உன்னை இப்படி ஊர் சுத்த விட்டுருக்கான் பாரு. ஐயோ, நான் கிளம்புறேன் சூர்யா. நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். என்ன ஸ்கூலுக்கே போகலையா? உங்களுக்கா ஒரு வயசு பொண்ணு ரெக்கார்டு எழுதுது? ஆமா, ஸ்கூலுக்கே போகாம ராத்திரியும் பகலுமா ஊர் சுத்துறியே, இதுக்கெல்லாம் உனக்கு யாரு காசு கொடுக்கறது? எங்க பாப்போம், இன்னும் எவ்வளவு வச்சிருக்கிற பாக்கெட்ல? உங்களுக்கெல்லாம் எங்க இருந்துடா பணம் வருது? என்னது இது? மொபைலு ஏதுடா? யாரு கொடுத்தா? ஒரே நம்பர் தான் இருக்கு. யார் இது? என் ஃப்ரெண்டு ரமேஷ் தப்பா. ஃப்ரெண்டா? சூர்யா. ஹலோ. என்னடா பொண்ணு குரல் கேக்குது? இந்த காலத்துல பொண்ணுங்கள்லாம் ரமேஷ், சுரேஷ், மாயாண்டி, முனியாண்டின்னு பேர் வச்சுக்கிறாங்களா? ஏய் பேசுடா, அறிவு கட்டு முண்டோம். ஏய் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? அப்புறம் பேசுறியா? ஏய் வரியா? எத்தனை மணிக்கு? ஐயோ, ஷார்ட் 10:30க்கு. வெயிட் பண்ணுவேன், மிஸ் பண்ணாம வந்துடணும். ஓகே? எத்தனை மணிக்குடா ஸ்கூலு? 9:30க்குப்பா. எக்ஸாக்ட்டா 10 மணிக்கு வர சொல்றாவ உன்னை. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வயசு என்ன, செய்யற வேலை என்ன? நீ எல்லாம் எங்க படிக்க போற? ஸ்கூல் நடத்துறாங்க. ஸ்கூல் பசங்களை படிக்கிறதுக்கு அனுப்புனா கண்டுதான் சொல்லி கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. பசங்க என்ன பண்றாங்கன்னு டீச்சர்ஸுக்கு தெரிய வேண்டாம்? எல்லாமே கெட்டு அலையுது. ஏன் சார் பையனை இப்படியே காதை பிடிச்சி ரோடு பூரா இழுத்துட்டு வந்தீங்களா? பொறிக்கு மாதிரி. ஏன் பையன் நான் எப்படி வேணாலும் கூட்டு வருவேன். ப்ராப்ளம் பையன் கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஒரு அப்பா மாதிரியே தெரியலையே. நீங்க பிரின்சிபல் தானே? ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கே வராம ஊரை சுத்துறான், இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வயசு பொண்ணு ரெக்கார்டு புக் எழுதுறேன்னு ராத்திரி 12 மணிக்கு அவனை தேடி வீட்டுக்கு வரா சார். ஏய் நீதானா அது? அது கூட பரவாயில்ல, ஏதோ சின்ன பொண்ணு போனா போகுதுன்னு விட்டுறலாம். அவனை விட 10 வயசு கூடுதல் ஒரு பொம்பளை சார், அவன் கூட பழக்கம் வச்சிருக்கான். ஏண்டி என்னமோ லவ் பண்றேன் நான் கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தேன், கதை வேற மாதிரி போகுது. சே, சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. டீச்சருங்க இதெல்லாம் கண்டிக்க வேண்டாம். வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? நானும் என் ஒய்ஃப் 2 பேரு. ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பேர் சேர்ந்து ஒரு பையனை கவனிக்க முடியல. இந்த ஸ்கூல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமா? 1500 பேர். ஆனா 34 பேர் தான் டீச்சர்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு பையனுக்கும் தனித்தனியா ஒரு டீச்சரை போட்டு வாட்ச் பண்ண முடியுமா சார்? ஏன் சார் அதுக்காக டியூட்டி போகாம வீட்டுல உட்காந்து நாங்க அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒரு வாரத்துல கவர்மெண்ட் உங்களுக்கு 2 நாள் லீவ் விடுது. எதுக்கு? எதுக்கு? நீங்க 5 நாள் வேலை பார்த்ததுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? வேற உங்க பசங்களோட பழகுறதுக்கு சார். இப்ப சினிமால, டிவியில, புக்ஸ்ல, ஏன் செல்போன்ல கூட கண்ட கண்ட கருமத்தை எல்லாம் இப்ப பசங்க பாக்குறாங்க.
இவங்களை நீங்க தனியா இருக்க விட்டீங்கன்னா அந்த பசங்க திரும்ப திரும்ப அதையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இதை ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க பசங்களை சினிமா, பீச்சு, வெளியூர்னு கூட்டிட்டு போய் அவங்கள தப்பான சிந்தனையில இருந்து மாத்தணும். அதுக்குத்தான் அந்த 2 நாள் லீவு. பசங்களை அப்பப்ப வாட்ச் பண்ணணும் சார். பையன் ராத்திரியில ரொம்ப நேரமா தூங்காம இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்க. அப்படியே டீ குடுக்குற சாக்குல உள்ள போய் அவன் படிக்கிறானா இல்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்புறானா அப்படின்னு வாட்ச் பண்ணணும். நீங்க பாத்ரூம்ல குளிக்க போறானா 10 நிமிஷத்துல வெளியே வரலைனா தம்பி என்னமாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு அவனை செக் பண்ணுங்க. பசங்களை தனியா இருக்க விடக்கூடாது சார். அனாவசியமா வெளியே சுத்த விடக்கூடாது சார். அவங்க கையில தேவையில்லாம காசு கொடுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு 19-20 வயசு வரைக்கும் தான். அதுக்கு பின்னாடி இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரமே இருக்காது. அவங்க ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏய் அங்க பாருடி ஹாட் நியூஸ். மானசா 25 வயசு, சூர்யா 15 வயசு. காதல் கிசுகிசுடி, காதல் வாழ்க. ஹேய் சின்சியர் லவ்டி. ஆமாடி லைலா மஜ்னு மாதிரி. இந்த மாதிரி முத்துன ஃபிகருங்களுக்குலாம் நம்ம மாதிரி சின்ன பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். தம்பின்னு பாருங்க, கசின்னு சொல்லுவாளுங்க. எல்லாம் சிக்னல் மச்சி, நம்பாத. கதையை கேட்டீங்களா டீச்சர்? சின்ன பையனா இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கான். பசங்க எப்படி இருக்காங்க பாருங்க. ஐயோ அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. இனிமே அவன் கிளாஸ் பக்கமே போக மாட்டேன். எஸ்ன்னு சொல்லு. உனக்கும் எனக்கும் தப்பான கனெக்ஷனாவே இருக்கட்டும். அது சொல்ல இவங்க யார் சூர்யா? அன்னைக்கு ஆத்துல விழுந்தனே, நிஜமாவே என் உயிர் போயிடுச்சு சூர்யா. நீதான் போன உயிரை திரும்ப கொடுத்து என்னை பழிக்க வச்சிருக்க. நீ எனக்கு கடவுள் சூர்யா. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜென்மம், இனிமே நான் வாழ்ற வாழ்க்கை, இந்த உடம்பு, இந்த பர்சனாலிட்டி இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இது புரியுமா உங்களுக்கு? ஒருவேளை அன்னைக்கு நான் செத்து இருந்தா எனக்காக ஒரு டிராப் கண்ணீர் சிந்த கூட யாரும் இல்ல. நான் அனாதைடா. உனக்கும் எனக்கும் ஏதோ இருக்கு சூர்யா. இது ஃப்ரெண்ட்ஷிப்பா, எமோஷனா, எஃபெக்ஷனா, ரிலேஷன்ஷிப்பா, எப்படி வேணாலும் எடுத்துக்க. முடியாது சூர்யா, உன்னை விட முடியாது. நீ என் கூடவே தான் இருக்கணும். நீ சின்ன பையன். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு வயசு போதாது. அதெல்லாம் எனக்கு தான் புரியும். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நீ வா போலாம். சூர்யா, டேய் சூர்யா, டேய் சூர்யா, மச்சமுடா உனக்கு. ஆமாடா, என்ன கலரு, என்ன ஃபிகரு. அவன் நடையும் எடையும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாதிரி அப்படியே கலகலகலகல்னு இருக்காடா. டேய் வசதிக்கு வசதி, வாழ்க்கைக்கு வாழ்க்கை, சுகத்துக்கு சுகம். டேய் அவன் ஒரு அட்டு ஃபிகர் கூட கிடைக்காம அனாதை பிள்ளைங்க மாதிரி அங்கே இங்கே அலையிறாங்க. இப்ப என்னையே எடுத்துக்கோ, ஒரு 50 வயசு சப்பானி மாட்டினா கூட டக்குன்னு மாட்டிக்குவேன். மாட்டின கொக்கியை விட்டுறாதடா. அண்ணே அப்படின்னா மானசக மேல லவ் தானா? நான் என்ன ஜவ்வு நான் சொல்றேன், லவ் தான்டா. டேய் சூர்யா, இந்த சலூன் சர்க்குன சொல்றேன் கேட்டுக்க.
சாதாரணமா பொண்ணுங்களுக்கு பசங்களை பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்க, உனக்கு வயசு கூடவா, அறிவு இல்லையா, வசதி இல்லையா, எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. பச்சக்குன்னு ஒட்டிக்குவாங்க. அவன் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டாளா, எப்படியாச்சு ஓப்போடுன்னு கெஞ்சி கூத்தாடி ஒரு டான்ஸ் மூமெண்ட போட்டுடா. இல்லடா நான் போட்டுருவேன். அப்ப லவ் தானா? என்னடா ஏய், நீ என்கிட்ட சந்தேகம் கேட்கல, உன் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கண்ணாடியை போட்டுக்கிட்டு காந்தி தாத்தா ரேஞ்சில் எஃபெக்ட கொடுத்துட்டு கலாப காதல் பண்றியா? அடி சூர்யா, சூர்யா, டேய் சூர்யா. ஏண்டா சூர்யா, என்னடா வீட்டுக்கே வராம இங்கேயே இருந்துகிட்ட? யார் சூர்யா இந்த நேரத்துல? நியூசன்ஸ். பொம்பளைய பாத்தியா? நீயும் இருக்கியே. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இப்படி இருந்தா சின்ன பசங்க தப்பு பண்ணாம என்ன பண்ணுவானுங்க? என்ன என்ன நாத்தம் அடிக்குதா? ஆமா, தண்ணி அடிச்சிட்டு தான் வந்திருக்கிறேன். ஏன் டியூட்டியை முடிச்சிட்டு வீட்டுல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கிறேன். உன்ன மாதிரி ஊரே நார மாதிரி நான் நடக்கல. என்னடா என்ன? ஒன்னாவே சாப்பாடு, ஒன்னாவே படுக்க, எல்லாம் ஒன்னாவே ஆயிடுச்சா? ஏமா இப்ப மணி என்ன? ராத்திரி 1. பையனை காணுமேன்னு பெத்தவங்க 2 பேரும் தெரு தெருவா சுத்தி அலைஞ்சோம். கடைசியில இந்த பொண்ணு தான் உன் வீட்டை காமிச்சா. பெத்தவங்க கஷ்டம் உனக்கு புரிய வேணாம்? ஆமா, அவன் தான் சின்ன பையன். உன் வெள்ளத்தோலை பார்த்துட்டு, உன் தலுக்கு முழுக்கு உடம்ப பார்த்துட்டு உன் பின்னாடியே சுத்தி இருக்கிறான். உன் வயசு என்ன? நீ இல்ல புத்தி சொல்லியிருக்கணும். தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பக்குவமா புத்தி சொல்லி அனுப்பிச்சிருக்க வேண்டாம். என்னத்த சொல்றது? நீங்க இருங்க. ஏண்டா இவ துணி எல்லாம் துவைக்கிறியா, வீடெல்லாம் கழுவுறியா, பாத்திரம் வேற தேய்க்கிறியா? ஏண்டா கக்கூசு? ஏண்டா ஒரு நாளாவது இந்த வேலையில நம்ம வீட்டுல செஞ்சிருப்பியாடா? அப்படி என்னடா இருக்குது இவகிட்ட? நிக்கிறத பாரு. ஏண்டி பாவி, என் புள்ளைய இப்படி மயக்கி வச்சிருக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவ, உருப்படவே மாட்டேன். மானசா அப்படி எல்லாம் பேசாதமா. இருமை காத்து பாரு. நீ கொஞ்சம் இருடி. என்னடா இவ பக்கத்துல இருக்கிற கொழுப்பா உதைச்சன்னா பாரு. ஏமா என்னம்மா இது? உனக்கு தான் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கை நிறைய காசை வச்சுக்கிட்டு இதுக்குன்னே காத்து கிடக்குறாங்களே. பிறகு எதுக்கு இந்த சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுற? அப்பா அறிவியலாம் பேசுறீங்க. Stop it. Stop it. Stop it. Stop it. Stop it. இப்ப மரியாதை வெளியில போகல, குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவுட். கேட்டுக்கிட்டியா? தேவையாடா எனக்கு? வா போலாம். Stop சூர்யா. Come here. டேய் போகடா. டேய் நீ அம்மா கூட வாடா. போமா. ஏய் இப்ப அவன் வர மாட்டான். நீ வா, நீ வீட்டுக்கு வாடி மகனே, அங்க வச்சுக்கிறேன் கச்சேரி. அசிங்கமா பேசிட்டார், தப்பா திட்டார். அதான் எனக்கு பிடிக்கல. டீசெண்டா சொல்லியிருந்தா மானசாவை மறந்துருப்பா சொன்னா. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கே போல. ஹலோ. எங்க இருந்து வந்தானே தெரியல. மூஞ்சிய பாரு, முள்ளம் பண்ணி மாதிரி. அப்படியே ஒரு குத்து விட்டுனா பாரு. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சொன்னா. லண்டன்ல இருந்து வந்தானா, வெள்ளை வெள்ளையான உரிச்ச கோழி மாதிரி. Hey Manasa, look at me, please. Why are you so angry on me? Huh? வரமாட்டேன்னு நினைச்சல? ஏண்டா வந்த? வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். யார் உன்னை வர சொன்னது? பட் முடியல. I can't forget you. அப்படியே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? நான் முன்ன மாதிரி இல்ல மானசா. What's wrong? And then what's right? இதெல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. Try to understand my love. I love you so much, Manasa. லவ் பண்றானா? லவ். அப்ப நாங்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தவங்க, நாங்க என்ன ஈனாவானவா? I
I'm sorry, Manasa. I'm very sorry. Promise. இனிமே உன்னை விட்டு போகவே மாட்டேன். 4 years முன்னாடி நானும் அவனும் லவ் பண்ணோம். மேரேஜ் வரைக்கும் போச்சு. திடீர்னு மாடலிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். மாடலிங் விட முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். விட்டுட்டு போயிட்டான். வரமாட்டேன்னு நினைச்சேன். பட் he came. இப்போ உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். என்னால ரெஃப்யூஸ் பண்ண முடியல சூர்யா. Cause I'm crossing the age. எனக்குன்னு யார் இருக்காங்க சொல்ல? I want marriage life. அவனை அக்செப்ட் பண்றது தவிர வேற வழி இல்லை சூர்யா.